ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சின்ன vlog தான் பார்க்க போகிறீங்க. இது பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் மந்தில் வந்து உங்களுக்கு டிமார்ட்டில் நியூ அரைவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அன்றைக்கி எடுத்த வீடியோ தான் இது ஆக்சுவலி. ஸோ அன்றைக்கி வந்து நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து திருச்சிக்கு போயிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் செக்கப்புக்கு வந்திருக்கோம். ஸோ அந்த டைமை வந்து நாங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஸோ நான், தம்பி, அப்புறம் இவர் 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து டிமார்ட் போயிட்டுருக்கோம். அவங்க வந்து பின்னால் வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஹாஸ்பிட்டல் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. அந்த டைமிங்கில் வந்து நாங்கள் 3 பேர் வந்து டிமார்ட் போவோம். ஸோ டிமார்ட்டில் வந்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது, எப்படி வந்திருக்கு அப்படின்றது எல்லாமே உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இதுவரையும் பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இல்லை கார்ட்ஸில் வந்து நான் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த பர்டிகுலர் பீஸ் உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். இது வந்து சைனா மேடு, அதனால தான் நான் இது வாங்கலை. பட் ஆனால் அவ்வளோ ஸ்டர்டியாக இருந்துச்சு. அதுக்காகவே தான் இந்த வீடியோவில் வந்து நான் இது இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ டிமார்ட்டில் வந்து இன்னும் நிறைய அரைவல்ஸ் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க, போய் செக் பண்ணி பார்க்கணும். அண்ட் தம்பியை வந்து அம்மா கூட அமுச்சு விட்டுட்டு திருச்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட்டமலை சந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே வந்து அசோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது. ஸோ இந்த ஸ்வீட் ஷாப்பில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கடை, எனக்கு திருச்சியில் ரொம்ப பிடிச்ச கடை. இங்கே வந்து சம்சா மசாலா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ரொம்ப ஃபேவரேட். இங்கே வந்து எல்லா விதமான ஸ்நாக்ஸ், ஸ்வீட்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கும். பார்க்க தான் கொஞ்சம் குட்டி கடையாக இருக்கும், பட் ஆனால் எல்லாமே இருக்கும், எல்லாமே சூப்பராகவும் இருக்கும். என்னோடய ஃபேவரேட் சம்சா மசாலா தான். ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் வந்து அதை தான் என்ஜாய் பண்ணுறோம். ஏன்னா மத்தியானத்துலேருந்து சாப்பிடல, காலையில் சாப்பிட்டு வந்தது, அதுக்கப்புறம் சாப்பிடல. ஸோ இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் அடிச்சிக்கவே முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த ரெட்டமலை சந்தை, அதாவது மங்கள்லேருந்து டேரெக்டாக ஒரு சந்து வரும். அந்த சந்தில் வந்து அசோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்கும். சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் வந்து கல்யாணம் ஆன புதுசில் என்னை இந்த கடைக்கு தான் கூட்டிகிட்டு வந்து இந்த சம்சா மசாலா வாங்கி கொடுத்தாங்க. அப்போ என்னன்னே தெரியாமல் நான் சாப்பிட்டேன். பட் ஆனால் அதுலேருந்து அதுக்கு நான் வந்து ஒரு அடிமை ஆகிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் மங்கள் தான் போனோம். ஸோ இந்த கடையை வந்து ஓவர் வியூ காட்டியிருக்கேன். ஸோ 2nd floor 3rd floor. ஸோ இந்த ஃப்ளோரை நான் காட்டல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து லிஃப்ட் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ ஷாப்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே வந்த ரீசன் வந்து கிரைண்டர் வாங்கலான்னு தான் வந்தோம். ஸோ இங்கே வந்து ஒரு கிரைண்டர் எடுத்திருக்கோம். இந்த மாதிரி கிரைண்டர் தான், அது எப்படி இருக்குது அப்படின்றத தனியாக ஒரு ரிவ்யூ காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து மியூசிக் போட்டு தான் காட்டியிருப்பேன். ஏன்னா ஷாப்பிங்ஸ் எல்லாமே வந்து என்னால் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா என்னோடய த்ரோட் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. அதனால தான் உங்களுக்கு எல்லாமே மியூசிக் போட்டு காட்டியிருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் ரெக்கவரி ஆகிட்டு வரேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நேற்று வந்து நான் குலாப் ஜாமுன் செஞ்சுருந்தேன். ஸோ குலாப் ஜாமுன் செஞ்சுட்டு நான் வந்து வெளியே கிளம்பிட்டேன். குலாப் ஜாமுன் நான் எப்படி செய்வேன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக குலாப் ஜாமுன் பேக்கெட்டுக்கு பின்னால் சச் அமௌண்ட் வந்து சுகர், அது ப்ளஸ் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ண சொல்லியிருப்பாங்க. நான் எப்படி பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து ஹாஃப் அமௌண்ட், இப்போ 800 ml ஆட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து ஒரு 300-400 தான் வந்து கிராம் தான் வந்து சுகர் ஆட் பண்ணுவேன். இப்போ 400 grams வந்து சுகர் ஆட் பண்ணேன்னா 300 ml தான் வந்து நான் தண்ணி ஆட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் செஞ்சுக்குவேன். நான் சாரி தப்பாக சொல்கிறேன். 400 grams வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 500 ml வந்து நான் தண்ணி ஆட் பண்ணுவேன். 100 gram வந்து கொஞ்சம் அதிகமாக நான் சேர்த்துக்குவேன். ஏன்னா ஓவர் இனிப்பாக இருக்கக்கூடாதுல, அதனால். ஸோ அது ஒரு கன்சிஸ்டன்சி, சுகர் சிரப்போட அந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நான் வந்து நம்ம குலாப் ஜாமுன் பால்ஸில் நம்ம எண்ணெயில் பொரிச்சு வச்சுருப்போம்ல, அதை தூக்கி நல்லா ஆறுனதுக்கப்புறமா நான் போட்டு எடுத்துருவேன். பட் நேற்று நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேஜர் மிஸ்டேக். ஸோ ஆக்சுவலி வந்து வெளியில் கிளம்ப டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு குலாப் ஜாமுன் பொரிச்சதுக்கப்புறமா வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணேன். சுகர் சிரப்பும் நல்லா வந்து சூடாக இருக்கும்போது என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையும் அதில் போட்டுட்டு டக்குன்னு நான் மூடி வச்சுட்டு ஓடிட்டேன் வெளியே. ஏம்மா? இடிக்கொம்பளே விழுந்துச்சா? சூப்பர், செம்ம. ஸோ வந்து என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஸோ சூடாக இருக்கும் போதே நான் போட்டுட்டு போயிட்டேன். அப்படி போட்டனால என்னாச்சுன்னா, ஒரு மாதிரி வந்து ஃப்ரிஸியாக ஓவராக வந்து குழஞ்சி போயிடுச்சு. ஸோ இதில் இருக்குது பாருங்கள், ரொம்ப குழஞ்சி போயிடுச்சு.
ஸோ எடுத்து நம்மளால் சாப்பிட முடியாத அளவுக்கு போயிடுச்சு. அதனால் இது வந்து பஞ்சாமிரதம் மாதிரி நல்லா வந்து ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ட்ரை அவுட் குலாப் ஜாமுனை வச்சு ஒரு கேக் ரெடி பண்ணானேன். ஸோ இதில் மைதா மாவு போடலை, பேக்கிங் பவுட்ரு போடல, எதுவுமே போடல, மில்க் பவுட்ரு மட்டும் இருக்குது. ஸோ ஒரு மில்க் கேக் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் சுகர் லெவல் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக தான், ஏன்னா நார்மல் நான் எப்போவுமே கம்மியாக தான் போடுவேன் குலாப் ஜாமுனுக்கு. ஸோ அதே மாதிரி கம்மியாக தான் போட்டிருக்கேன். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் தம்பி. ஸோ இதில் வந்து அதுக்கு முன்னால் இங்கே வந்து ப்ரீ ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். பேன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். உள்ளுக்குள்ளே ஒன்றுமே வைக்கல, வெறும் பேனில் உள்ளுக்குள்ளே தூக்கி வைக்கிற ஸ்டாண்டு வச்சுட்டு இது மூடி வச்சுருக்கேன். ஒரு 15 மினிட்ஸ் இருக்கட்டும். ஓவன் இருந்தாலும் அதே போல் ப்ரீ ஹீட்டட் ஓவன் வந்து 180 டிகிரி செல்சியஸ் 15 மினிட்ஸ்க்கு செட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கன்வென்ஷன் மோட். அதாவது ஓகே. இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து மைதா மாவு டஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் நம்ம குலாப் ஜாமுன் இது வந்து நான் பாதியாக போட்டுக்க போகிறேன். ஏன்னா எனக்கு எப்படி வருதுன்னு தெரியல. ஸோ வேஸ்ட் பண்ண வேண்டாம், இது வச்சு வேறு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஸோ இது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு, ஏன்னா நமக்கு டைம் வேஸ்ட், அப்புறம் வந்து கேஸ் வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட்டு. ஸோ அதனால் கொஞ்சமாக ட்ரை பண்ணிட்டேன். ஏன்னா நான் எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து ட்ரையல் பண்ணிவிட்டு தான் உங்கள்கிட்ட நான் கொண்டு வருவேன். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறோம்ல, அதனால் வந்து கொஞ்சமாக வந்து போட்டிருக்கேன். ஸோ இதை இப்போ வந்து பேனில் வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு எப்படி ரிசல்ட் வருது அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே. ஸோ குலாப் ஜாமுன் ரெடி ஆகிட்டுருக்க டைமில் நான் வந்து இந்த பேஸ்கட் ஃபுல்லாக நான் அதிகமாக யூஸ் பண்ணாமல் அந்த ஒரு கண்ணாடி பொருளாக வச்சுருப்பேன்ல, ஸோ அதெல்லாம் வந்து எப்படி சேஃப்டியாக வச்சுக்கிறது அப்படின்றதுக்காக ஒரு ஐடியா பண்ணி நானே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஸ்கட் கடியில் வந்து இந்த மாதிரி கிளாத் பேக் இருக்குல்ல, ஸோ இந்த பேக் வந்து நான் 2 போட்டுக்கிறேன். நீங்கள் கிளாத் பேக் போடலன்னா நீங்கள் வெறும் கிளாத்தை கூட நல்லா சாஃப்டாக இருக்க கிளாத்தை பார்த்து நல்லா மடித்து அடியில் இந்த மாதிரி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து பபிள் ரேப் போடலாம். அப்படி இல்லைன்னா வந்து ரப்பர் மேட் இருக்குல்ல, ஸோ அது கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஆனால் வந்து இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக மெதுன்னு இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு கண்ணாடி பொருளை வச்சோம் அப்படின்னா அது ஷேக் ஆனாலும் அது உடையாமல் ரொம்ப நாளைக்கு நல்லா கேர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப நாளைக்கு நல்லா சேஃபாக இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி தான் நான் பண்ணுறேன். இதுக்கு மேலே வந்து ஒவ்வொரு பொருளாக அடுக்கி வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் இதுக்கு மேலே வந்து ஒரு பபிள் ட்ராப் போட்டு அந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் இது எல்லாத்தையும் வந்து அப்பப்போ எடுப்பேன். நான் ரொம்ப ரேராகவும் இருக்காது, டெய்லியும் எடுக்கிற மாதிரியும் இருக்காது. ஒரு வீக்லி ஒன்ஸ் இல்லை வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது இந்த மாதிரி வச்சுக்கிட்டா. ஸோ எனக்கு இந்த மாதிரி வந்து ஈஸியாக வந்து எதையுமே எடுக்கிற மாதிரி இருக்கணும், டக்குன்னு எடுத்து அந்த இடத்துல வச்சுற மாதிரி இருக்கணும். எல்லாத்தையும் போட்டு உருட்டிகிட்டே எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சுட்டு ஒன்று எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் எனக்கு பிடிக்காது எனக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு மெயினான ஒரு மேட்ரு. இது சொல்லியே ஆகணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட், அதாவது பேக்கிங்கில் கண்டிப்பாக இந்த மெஷர்மெண்ட் தேவை. ஸோ இந்த மெஷர்மெண்ட் கப் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து மைக்ரோ ஓவன் கூட சேர்ந்து வந்துச்சு. பட் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ இந்த ஒரு கப்பே போதும், நம்ம வந்து எல்லாத்தையும் அளந்துடலாம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவு தனியாக தண்ணி தனியாக வெயிட் காட்டும். இப்போ வந்து தண்ணி வந்து நமக்கு எம்எல், அதாவது வந்து லிட்டர்ஸில் அளப்போம், பட் மாவு வந்து கிராம்ஸில் அளப்போம். ஸோ அது எல்லாத்துக்குமே இது பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு காட்டக்கூடிய ஒரு மெஷர்மெண்ட் கப் தான் இது. ஸோ இது உங்களுக்கு ஆன்லைனில் கூட உங்களுக்கு கிடைக்கும். மெஷர்மெண்ட் கப் இன் பிளாஸ்டிக்ஸ் இல்லை இன் ஃபைபர்ஸ் அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். கிளாஸில் வந்து இந்த மாதிரி வந்து கிராம்ஸு எல்லாத்துக்குமே இது தனித்தனியாக இருக்குது. பால் அளந்தால் எவ்வளோ அளக்கும், தண்ணி அளந்தால் எவ்வளோ அளக்கும், மாவு அளந்தால் எவ்வளோ அளக்கும் அப்படின்றது வந்து தனித்தனியாக வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு பேசிக்காக நீங்கள் வந்து இப்போ தான் பிகினராக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அதாவது பேக்கிங் ஆகட்டும் இல்லை நீங்கள் சமையலுக்கே கூட இது யூஸ் ஆகும். இப்போ நம்ம வந்து ஒரு பிரியாணி செய்கிறோம் அப்படின்னா 2 கப் பிரியாணிக்கு எவ்வளோ தண்ணி சேர்க்கணும், அதாவது இத்தனை கிராம் அரிசிக்கு எவ்வளோ தண்ணி சேர்க்கணும்னு இருக்கும் இல்லையா, அதுக்கு கூட நீங்கள் ஈஸியாக இதெல்லாம் செஞ்சிடலாம். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் நம்ம வீட்டில் தேவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெஷரிங் கப். ஸோ இது வந்து பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மெஷரிங் கப். இது வந்து நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைனோட லிங்க் கிடச்சிச்சு அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி பாருங்கள். ஸோ இந்தளவுக்கு க்ளீனாக தெரியுதுன்னு தெரியல, ஏன்னா அது வந்து 13 இயர்ஸ் ஆகுது இந்த கப் நாங்கள் வாங்கி. ஸோ அதனால் எவ்வளோ கிளியராக தெரியுது அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ சுகருக்கு தனியாக, பாலுக்கு தனியாக, மாவுக்கு தனியாக, தண்ணிக்கு தனியாக, அரிசிக்கு தனியாக அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக இருக்கும். ஸோ அதனால் நமக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ இந்த ஒர்க் எனக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ நான் வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு வாரமாக வச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தம்பி வந்து பாப்கார்ன் கேட்டான். ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இது வந்து வீட்டில் செய்யக்கூடிய பாப்கார்ன். ஸோ இதில் வந்து சால்ட்டுன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்குல்ல, ஸோ அது வந்து தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும். பட்டர் அண்ட் சால்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனுக்கு வந்து எதுலேயே இருந்தாலும் உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அப்போ அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் இது வாங்கி செஞ்சிட்ருக்கேன். நேற்றுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கடையிலேருந்து பாப்கார்ன் ரெடிமேடாக வாங்கிட்டு வந்தேன். பட் ஆனால் அவனுக்கு இது பிடிக்கல, எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு, அதில் உப்பு இருக்குன்னு சொல்லிவிட்டு அது வந்து ரெடி பண்ணி சொல்லிட்டு இருந்தேன். அதனால ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலி நம்மளோட கேக்கு ரெடி ஆகிடுச்சு. பட் ஆனால் கொஞ்சம் டிலே ஆச்சு ரெடி ஆகிறதுக்கு. ஒரு 30 மினிட்ஸில் ரெடி ஆக வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா 45 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. இட்ஸ் ஓகே. பட் ஆனால் கேக் வந்து பார்க்க சூப்பராக இருக்குது, நல்லா ரெடியாக இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா பீஸ் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குலாப் ஜாமுன் வேஸ்ட் ஆகுது, இல்லை ஏதாவது வேஸ்ட் ஆகுதுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன கொஞ்சமாக எடுத்து செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்தால் எல்லாத்தையுமே செஞ்சு பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது ஒரு பாட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்ட் வந்து இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தீபாவளி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ தீபாவளிக்கான வீட்டில் வந்து ஸ்வீட்ஸ் பலகாரம்லாம் உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப சீக்கிரத்தில் வந்து நான் வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணிடுவேன். டெய்லி வீடியோஸாக இருக்கும் உங்களுக்கு. அதாவது 1 வீக் ஃபுல்லாகவே ஸ்வீட்ஸ், 1 வீக் ஃபுல்லாகவே காரம், அந்த மாதிரி நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே பிடிக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் நீங்கள் டேப் பண்ணிக்கணும். அப்போ தான் நான் போடக்கூடிய இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ரிசீவ் ஆகும். நீங்கள் எல்லா ஸ்வீட்ஸ் பலகாரம் எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சு பார்த்து வீட்டில் இருக்க எல்லாத்தையும் அசத்தலாம். ஸோ கீப் ஆன் ஸ்மெல்லிங். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.